ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 4th டே ஆஃப் சீரீஸ் 16ல இருக்கோம். வயசானவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கவங்களுக்கு இந்த சீரீஸில் எக்ஸசைஸ்லாம் போட்டுட்டு வரேன். 3 நாள் முடிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு 4வது நாளில் இருக்கும். இன்றைக்கும் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். உட்காந்தா மாதிரியும் பண்ணலாம், நிந்துன்னு கூட பண்ணலாம். கைக்கான எக்ஸசைஸ் மெயினாக இது. ஃபஸ்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். அது மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிச்சதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லித்தரேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ்க்கு எதர் ஒரு ஸ்டூலில் உட்காந்துக்கோங்க, இல்லை நின்று பண்ண முடியணுன்றவங்க இந்த மாதிரி நின்றுக்கோங்க. காலை பிரித்து வச்சுக்கோங்க, ஷோல்டர்ஸை நல்லா ப்ராடாக வச்சுக்கோங்க, கூன் போட வேண்டாம், நல்லா நிமிர்ந்து நிற்கணும். ஓகே, கையை ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க, ஃபோல்டு பொசிஷனில் பார்த்துக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி ரைஸ் பண்ணுங்க, மேலே ஷோல்டர் லெவல் வரைக்கும் மேலே போயிட்டு ஸ்லோவாக கீழே வாங்க. பார்த்தீங்களா, நிதானமாக ஒரு 10 தடவை போயிட்டு வரலாம். ஓகே, கையை கட்டிட்டு ஷோல்டர் வரைக்கும், அதாவது தோள்பட்டை இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு வரணும். ஓகே, இவ்வளோண்டு போகாதீங்க, நல்லா இவ்வளோ தூரம் மேலே வரைக்கும் போயிட்டு. ஓகே, கழுத்துக்கு மேலே போக வேண்டாம், கரெக்டாக கழுத்து ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும் போகலாம். ஓகே, ஒரு 10 தடவை இந்த மாதிரி பண்ணிவிடுவோம். நிதானமாக பண்ணுங்கள், எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு 10 டைம்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, 10 தடவை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இதே மாதிரி பொசிஷன் தான், கையை கட்டினா மாதிரியே நெத்தி வரைக்கும் கொண்டு போகணும். பண்ணலாமா? கையை இப்படி வச்சுக்கோங்க, நெத்தி வரைக்கும் டச் பண்ணிவிட்டு கீழே வரும் ஒரு 10 தடவை. ஓகே, நல்லா ஷோல்டர்ஸை பிரித்து கொண்டு போகணும். சும்மா இப்படி போயிட்டு வரக்கூடாது, நல்லா இப்படி வச்சு ப்ராடாக கொண்டு போகும்போது உங்களுக்கு இங்கே அதோட எஃபெக்ட் தெரியும். ஓகே, 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அடுத்த வேரியேஷன் தலைக்கு மேலே இதே மாதிரி கை கட்டிட்டு எடுத்துன்னு போகணும். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அவ்வளோதான். 4th வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தலைக்கு பின்னாடி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு போக ட்ரை பண்ணணும். ஓகே, கையை கொஞ்சம் லூஸாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக வச்சோம்னா கைக்கு பின்னாடி போகும்போது கஷ்டமாக இருக்கும், கை விரிக்க வேண்டியிருக்கும். இப்போவே நீங்கள் லூஸாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இவ்வளோதான். இந்த 4 வேரியேஷனும் முடிஞ்சுதா? அடுத்தது என்ன பண்ணுவோம்னா, கை ஃபோல்டாகவே வச்சுக்கணும். இதே லெவலில் சைட்ஸில் கொண்டு போயிட்டு வாங்க. 1 2 3 4, ஒவ்வொரு பக்கமும் 5 தடவை பண்ணலாமா? 4 5. ஸோ டோட்டல் 10 கவுண்ட்ஸ். பட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் 5 தடவை தான் வந்திருக்கு. நம்ம இதுவே 10 தடவை ஒவ்வொரு பக்கமும் பண்ணிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு பக்கமும் 8 டைம்ஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இது 9th டைம். இன்னும் ஒரு தடவை முடிச்சிடலாம், ஒரு செட் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இதுக்கு அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி வச்சுட்டு இந்த லெவல் வரைக்கும் சைடில் இப்படி டயக்னலாக கொண்டு போகும். ஓகே, 1 2 3 4 5 6. அப்படி பண்ணும்போது ஒரு தடவையும் அங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு தான் இந்த சைடு போகணுமே தவிர இப்படியே போயிடாதீங்க. ஓகே, அது வேற வேரியேஷன் ஆகிடும். 4 4 5 5 6 6. நல்லா ஃபுல்லாக போயிட்டு கீழே ஃபுல்லாக இருக்குங்க கையை. 7 7 8 8 9 9 10 10. ஓகே, முடிஞ்சுதா? அடுத்த வேரியேஷன் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இங்கேருந்தே இங்கே போகலாம், நடுவில் வர வேண்டாம். பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8
தோள்பட்டை வலிக்கும். இப்படி கண்டினியூஸாக பண்ணுறதால பொறுத்துட்டு கண்டினியூஸாக 10 தடவை அட்லீஸ்ட் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு வேரியேஷனையும். ஓகே, 6 டைம்ஸ் பண்ணியிருப்போமா? கை சேர்ந்தே தான் இருக்கணும், லூஸ் ஆக்கிடாதீங்க. ஓகே, 2 கையும் டச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். 8 டைம்ஸ் பண்ணியிருப்போமா? 10. ஓகே, அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கான எக்ஸசைஸ். இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. உட்கார்ந்த மாதிரியும் பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி நின்றுட்டும் பண்ணலாம். ஓகே, இதோட பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ பார்க்கலாமா? இந்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா, கைக்கான ஃபுல் மசில்ஸையும் இன்வால்வ் பண்ணும். ப்ளஸ் இங்கே இருக்கிற அத்தனை ஜாயின்ட்ஸ், எல்போ ஜாயின்ட்ஸ், ரிஸ்ட் ஜாயிண்ட், இங்கே இருக்கிற ஷோல்டர் ஜாயின்ட்ஸ் அத்தனையும் இன்வால்வ் பண்ணுறோம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொண்டு போகிறதால மசில்ஸ் ஓவராலாகவே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், பலம் கூட்ட முடியும். ஜாயின்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக வச்சிருக்க முடியும். இந்த ஜாயின்ஸ் எல்லாம் நல்ல ரொட்டேஷன் மூமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறதால அங்கே இருக்கிற லூப்ரிகேஷன் கெப்பாசிட்டி அதிகமாகும். அதனால் பெயின் இல்லாமல் தோள்பட்டையை ரொம்ப நாளைக்கு நம்ம ஆரோக்கியமாக வச்சிருக்க முடியும். ஸோ மெயினாக இன்றைக்கி 4th டேங்கிறதால அப்பர் பாடி அதையும் கையை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். இது கூட சேர்ந்து ஓரளவுக்கு நம்மளோட கோர் ப்ளஸ் சைடு மசில்ஸும் இன்வால்வ் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோம் இல்லையா கையை ஒவ்வொரு தடவையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும், அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மசில்ஸ் அண்ட் கோர் மசில்ஸ் நமக்கே தெரியாமல் இன்வால்வ் ஆகும். ஸோ இதுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது வயத்தில் இருக்கிற ஃபேட்டு குறைக்க முடியும், சைடில் இடுப்பில் சேர்ந்துருக்க ஃபேட்டையும் குறைக்க முடியும். இந்த மாதிரி ட்விஸ்டிங் ரொட்டேஷனில் இந்த ஃபோல்டட் ஆர்ம் சைட்ஸில் கொண்டு போகிறதால. ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் பண்ணும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த சிம்பிள் எக்ஸசைஸை வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ண முடியும், வயசானவங்க பண்ண முடியும் மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் முடிஞ்சவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கவங்க, குழந்தை பிறந்து இப்போ தான் 1 மாதத்தில் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸை. நார்மலாக இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு 5th டே ஆஃப் திஸ் சீரீஸுங்கிறதால நான் ஃபுல் பாடிக்கான மூவை சிம்பிளாக வயசானவங்களாம் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.